அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவை 5 ஜூன் நைட் அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். 6ஆம் தேதி ஜூன் அன்னைக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஏன் இந்த டேட்டை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் ஆர்பிஐ ரேட் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத. இது 3ஆவது தடவையாக ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டோம். நாளைக்கு தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கான தேதி. நாளைக்கு தான் ஆர்பிஐனுடைய அந்த மானிட்ரி பாலிசி மீட்டிங் இருக்குங்க, ஜூன் 6 அன்னைக்கு. சரி, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 0.25% அல்லது 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஆர்பிஐ ரேட் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 50 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இதனால் நமக்கு என்ன எஃபெக்ட் அப்படின்னு கேட்டால், ஃபிக்ஸட் டெபாசிட்டு, டெப்ட் ஃபண்டில் சில கேட்டகரி ஆஃப் டெப்ட் ஃபண்டு, போஸ்ட் ஆஃபீஸு, ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் ஃபண்டு, இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வட்டி குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகம். வாய்ப்பு அதிகம்லாம் இல்லை, வட்டி குறைச்சிருவாங்க. ஆர்பிஐ வட்டியை குறைச்சா உங்களுக்கு இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கிடைக்கிற வட்டி உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அவங்க வட்டியை குறைச்சதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு பண்ண போகும் பொழுது உங்களுக்கு கம்மியான வட்டியில் தான் கிடைக்கும். அதனால தான் ரேட் கட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத குறைஞ்சது ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட நான் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடுறேன். அதனால் நீங்கள் எஃப்டியில் போட்டிங்க அப்படின்னா அந்த வட்டி அதிக வட்டியில் நீங்கள் உங்கள் காசை லாக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். இது உங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நண்பர்களே. எக்கானமிக் டைம்ஸ் பேப்பரில் வின்12 அவங்களுடைய பாண்டு ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். ஒரு ஃபுல் பேஜுக்கு இருந்துச்சு. அடுத்த பங்க திருப்புனா அடுத்த பேஜ்லேயும் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ பேக் டு பேக் அட்வர்டைஸ்மெண்ட்டு. நண்பர்களே, பாண்டில் முதலீடு பண்ணுறது தவறு கிடையாது. அவங்க 9 to 12% ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சேஃபு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு போய் முதலீடு பண்ணிங்கன்னா அதில் சேஃப்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த நாலேஜ் உங்களுக்கு அவசியம். அதை தான் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றேன். கிறிசில் AAA இருக்கான்னு பாருங்கள், ப்ரொமோட்டரை பாருங்கள். DHFL அப்படிங்கிற பாண்டு ரிலீஸ் பண்ணாங்க, கிறிசில் AAA ரேட்டிங்கு. ஆனால் கம்பெனி திவாலான உடனே சடனாக AAAல இருந்து ஜங்க் பாண்டு B அப்படிங்கிற கிரேடுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் நடக்கும், ஆனால் ரேராக தான் நடக்கும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கிறிசில் AAA ப்ரொமோட்டர் யார், டாட்டாவா அல்லது கோத்ரிஜா அல்லது சுந்தரம் ஃபினான்ஸா, இந்த மாதிரி ப்ரொமோட்டரை புரிஞ்சு அதுக்கப்புறம் கிறிசில் AAA ரேட்டிங்கை புரிஞ்சு அதுக்கப்புறம் முதலீடு பண்ணுங்கள். கிறிசில் AAA நல்ல ப்ரொமோட்டர்னால் உங்களுக்கு 12%லாம் ரிட்டர்ன் கிடைக்காது. எஃப்டியில் கிடைக்கிறத விட ஒரு 1% அதிகமாக கிடைக்கும். அதிகமாக ஆசைப்பட்டு இந்த எக்ஸ்ட்ரா 1% 2% வட்டிக்காக உள்ளே போய் தப்பான பாண்டில் மாட்டி விற்க முடியாமல் அல்லது காசு வராமல் உங்களுடைய கேபிட்டலை இழந்துடாதீங்க நண்பர்களே. இதுக்கு சேஃபாக டெப்ட் ஃபண்டிலையாவது போட்டு போங்க. ஒரு 0.5% 1% கமிஷன் எடுத்தாலும் நீங்கள் பல பாண்டுகளை சேர்த்து வாங்குறதுனால ஓரளவு உங்கள் காசு நல்லாவே சேஃபு. அட் த சேம் டைம் ரிட்டர்னும் எஃப்டியை விட கொஞ்சம் அதிகமாக 0.5% அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அகெயின் அதுக்குமே நீங்கள் எந்த சூட்டபுளான டெப்ட் ஃபண்டை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. அது ரிலேட்டடாக நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ நான் தொடர்ந்து சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து கேபிட்டலை இழக்கிறது தான் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸினுடைய வேலையாக இருக்குது. 8% உங்களுக்கு சேஃபாக கிடைக்கும் பேங்க்கில் அல்லது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சேஃப்டி, நல்லா பக்கா சேஃப்டி இருக்குது. மேக்ஸிமம் எஃப்டியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஃபெயில் ஆகிடாது. ஆனால் உங்களுக்கு டாக்ஸேஷன் அப்படிங்கிறத பற்றி பயந்தீங்க அப்படின்னா டெப்ட் ஃபண்டில் பார்க் பண்ணிக்கோங்க. அது ரிலேட்டிவாக இன்னும் சேஃபு. ஆனால் டெப்ட் ஃபண்டை விட்டுட்டு பாண்டு போகிறேன்னு போகிறீங்க, அதுவும் சூப்பர் தான். ஆனால் அந்த பாண்டையுமே நீங்கள் கிறிசில் AAA நல்ல ப்ரொமோட்டர் உள்ள பாண்டாக வாங்கணும். இந்த நாலேஜ் இல்லாமல் டைரெக்டாக பாண்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரேட்டிங் பார்க்குறது கிடையாது, ப்ரொமோட்டரை பார்க்குறது கிடையாது, என்ன ப்ராஜெக்ட்டு எதுக்காக காசு கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது கிடையாது. வாங்கிட்டு ஒரு 6 மாதம் கழித்து அந்த ரேட்டிங் உங்களுக்கு குறைஞ்சாலும் தெரியாது. நீங்கள் மானிட்டர் பண்ணணும். ஸோ இண்டிவிஜுவலாக பாண்டு வாங்குறதுல ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே.
க்ரூட் ஆயிலினுடைய விலை $65 அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளேயே 60 to 65ங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. சைனாவினுடைய எக்கானமி படுத்திருக்கிற வரைக்கும் இது வந்து நமக்கு நல்லது. சைனாவினுடைய எக்கானமி வீக்காக இருக்கிறதுனால தான் அவங்க க்ரூட் ஆயிலை நிறையா இம்போர்ட் பண்ணலை நண்பர்களே. அதனால் க்ரூட் ஆயில் வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்குது. யூஎஸ் வந்து அவங்களே வந்து ஷேல் ஆயில் அப்படிங்கிற க்ரூட் ஆயிலை கண்டுபிடிச்சி அவங்க முன்னாடி இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ பண்ணுறதில்ல. அவங்க வந்து எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணி அதை இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து டீல் அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க இந்த ட்ரேட் டீலில். அதனாலையும் இவி வெஹிக்கிள் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வந்து யூரோப்ல எல்லாம் ஃபுல்லாக இவி அடாப்ஷன் வந்ததுனால க்ரூட் ஆயிலினுடைய பயன்பாடு குறைகிறதுனாலையும் க்ரூட் ஆயில் வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்குது. இது இந்தியன் எக்கானமிக்கு, நம்ம மேக்ரோ எக்கானமிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம 26% ஆஃப் த இம்போர்ட் காஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு தான் பண்ணுறோம். தங்கத்துக்கும் அடுத்தபடியாக வந்து நிறையா காசு செலவு பண்ணுறோம். ஸோ இந்த க்ரூட் ஆயில்னால நமக்கு நிறைய காசு சேவ் ஆகுது. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, நம்மளுடைய டாலருக்கு அகைன்ஸ்டான இந்திய மதிப்பு 85, 88, 89 போயிட்டு 85 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஆர்பிஐ வந்து டிவிடெண்டாகவே ஒரு 3 லட்சம் கோடி கிட்ட, 2.25 லட்சம் கோடி கிட்ட வந்து கவர்மெண்ட்டுக்கு காசாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்மளுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் ஓரளவு நல்லாவே கண்ட்ரோலுக்குள்ளே வருது. இந்த சிட்டுவேஷன் எல்லாம் பொருத்தி பார்க்கும் பொழுது நம்மளுடைய மேக்ரோ எக்கானமிக் சிட்டுவேஷன் நல்லா இருக்குது. ஆனால் கவர்மெண்ட்டினுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரைவேட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்ன? கவர்மெண்ட் பட்ஜெட் போட்டு எவ்வளவு காசை வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது, பட்ஜெட் வந்து எல்லா செக்டருக்கும் அலோகேட் பண்ணி அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்பெண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே சமயம் வந்து ப்ரைவேட்டுனுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுதோ அதே மாதிரி ப்ரைவேட் கம்பெனிகள்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்களும் வந்து செலவு பண்ணுவாங்க. இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி நிறையா செலவு பண்ணும்போது தான் எக்கானமியில் டிரான்சாக்ஷன் நிறையா நடந்து எக்கானமியில் க்ரோத் அதிகமாக இருக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்னதெல்லாம் பாசிட்டிவான பாயிண்ட்டு. இந்த கவர்மெண்ட்டினுடைய கேப்பெக்ஸும் ப்ரைவேட்டினுடைய கேப்பெக்ஸும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டேட் எலெக்ஷன் வர்றதுனால அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான காசை எடுத்து இந்த பாப்புலிஸ்ட் பட்ஜெட் மாதிரி பண்ணும் பொழுது அது எக்கானமிக்கு ஒரு நெகட்டிவ். ஸோ இந்த சூழ்நிலைகளில் கார்ப்பரேட் ஏர்னிங்ஸும் ஒரு மாதிரி மிக்சடாக இருக்குது. அதாவது சில கம்பெனிகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, சில செக்டர்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, சில செக்டர்ஸ் நல்லா பண்ணல. இந்த Q4 ஜிடிபி வந்து 7.4% அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இது சூப்பர். முந்தின குவார்ட்டரை விட அதிகமாக இருக்குது, அதுக்கு முந்தின குவார்ட்டரை விட அதிகமாக இருக்குது. 5 சம்திங் தான் வந்து அந்த முந்தின குவார்ட்டரு, அதுக்கு அடுத்த குவார்ட்டரில் 6 சம்திங்கு. இப்போ Q4 வந்து உங்களுக்கு 7.4% ஜிடிபி க்ரோ ஆகிருக்கு. இந்த 7.4%க்கு காரணம் மகா கும்பமேளா, அதை மறந்துடாதீங்க. அதனால் இந்த வருஷத்தில் 6.5% வந்து ஜிடிபி க்ரோ ஆகும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் மாட்ரேட்டாக ரிட்டர்னை எதிர்பாருங்க நண்பர்களே. நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது ஜூலை மாத கடைசிக்குள்ளே பண்ணிடுங்க நண்பர்களே. செப்டம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணதாக ஒரு நியூஸ் போயிட்டுருக்குது. செப்டம்பரில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த 2 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஃபைல் பண்ண உங்களுக்கு போர்ட்டல் அலோவ் பண்ணும். அதனால் ஜூலை எண்டுக்குள்ளேயே ஐடிஆர் ஃபைல் பண்ணிக்கிறது சேஃபு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜூலை எண்டு தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. இந்த டேட்டில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குது, நான் தப்பாக சொல்லிட்டேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே சமயம் இன்னொரு நியூஸு, ஸ்டீல் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்டீலுக்கான இம்போர்ட்டுக்கு வந்து யூஎஸ் 50% டேக்ஸ் போட்டாங்க. நம்ம நாட்டுக்கு பெருசாக இம்பேக்ட் ஆகலைனாலும் இம்பேக்ட் இருக்குது, சரிங்களா? ஆனால் இண்டோ யூஎஸ், அதாவது இந்தியாவும் யூஎஸும் வந்து ஒரு பைலேட்ரல் அக்ரிமெண்ட்டு முன்னாடி போட்டிருந்தாங்க. அதன் பிரகாரம் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டுக்கு ஸ்டீலுக்கு வந்து அவங்க டேரிஃப் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்குது. அது நடந்துச்சு அப்படின்னா வந்து இந்தியன் ஸ்டீல் செக்டருக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயமா அமையும். ஆனால் இப்போதைக்கு வந்து இந்த 50% டேரிஃபு அப்படிங்கிறது இந்தியன் ஸ்டீல் கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவான நியூஸ் தான். அட் த சேம் டைம் இன்னொரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா, யூஎஸ் 50% டேரிஃப் போட்டதுனால சைனாவெல்லாம் வந்து அவங்களுடைய ஸ்டீலை விற்கணும்னு பார்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? காசை குறைச்சி இந்தியாவுக்குள்ளே வந்து டம்ப் பண்ணுவாங்க. அதனால் இந்தியன் கவர்மெண்ட் என்ன யோசிச்சுட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி சைனா, கொரியா, வியட்நாம் இந்த நாடுகளில் இருந்து நம்ம நாட்டுக்கு ஸ்டீல் வந்துச்சு, இம்போர்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இன்னும் ஒரு 12% டேக்ஸ் போடலாமா? ஆல்ரெடி ஒரு 12% டேக்ஸ் இருக்குது, இன்னும் ஒரு 12% டேக்ஸ் போட்டு 25% ஆக்கலாமா அப்படின்னு வந்து
டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம நாட்டினுடைய இந்த ஸ்டீல் கம்பெனிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அதே சமயம் வந்து இந்த ஸ்டீலிலே வந்து பல வெரைட்டிஸ் இருக்குது. அந்த நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, எவர் சில்வர் அந்த ஸ்டீல் அந்த பிளேட்டு, அது வந்து 8% வந்து கன்சம்ஷன் இந்த லாஸ்ட் வருஷத்தில் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸு. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேசுகிறதுலேருந்து ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது நண்பர்களே. ஸ்டீல்லையே வந்து அயன் ஓர் இருக்குது. இந்த மாதிரி வந்து கன்சம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டியூரபிள் இருக்குது, கன்சியூமர் ஸ்டேப்பிள்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பல செக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் ஜிடிபி இந்த மாதிரி டேட்டாலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இவ்வளோ க்ரோத் இருக்குது, இவ்வளோ மக்கள் வந்து கையில் காசு இருக்குது, இல்லை இது எல்லாத்தையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி வயர் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த செக்டர் வந்து இப்போ கீழே இருக்குது, எந்த செக்டருக்கு எப்படி ரிசல்ட் வரலாம், அந்த செக்டரில் உள்ள டாப் 5-10 கம்பெனிஸை எடுத்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்குறாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் அனலைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கே ஒரு பேட்டர்ன் தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சரில் இந்த பேட்டர்ன் மாற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் முதலீட்டு முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் வரும். சிம்பிளாக சொல்லணும்னா ஏறுற ஸ்டாக்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. ஏறுறதுன்னா என்ன, உங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸினுடைய சார்ட்டை போய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஏறுமுகமாக இருக்கும், அல்லது சடனாக மேலே ஏறி இருக்கும். அந்த ஸ்டாக்லலாம் முதலீடு பண்ணக்கூடாது. அதாவது முதலீடு பண்ணக்கூடாதுங்கிறது வந்து நீங்கள் டேரெக்டாக அப்படியே முதலீடு பண்ணக்கூடாதுன்னு எடுத்துக்கக்கூடாது. ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியில் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே ஏறிட்டே இருக்குது, அல்லது ஆல்ரெடி வந்து ஒரு 2 வருஷத்தில் 50%, 100%லாம் வந்து விலை ஏறிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்னதான் பாசிட்டிவான நியூஸாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா கன்விக்ஷன் உள்ள டீட்டெயில் தெரியாட்டி நீங்கள் முதலீடு பண்ணக்கூடாது. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நமக்கெல்லாம் தெரியாது. சிம்பிளாக வந்து ஏறுமுகத்தில் இருக்கிற ஸ்டாக்கை விட்டுட்டு அந்த செக்டரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், இந்த மாதிரி கன்சம்ஷன் டிமாண்ட் இல்லை, அதனால் எஃப்எம்சிஜி செக்டர்லாம் ரொம்ப கேவலமாக பண்ணுது. அப்போது எந்த ஸ்டாக் வந்து பல வருஷமாக அல்லது ஃபியூ இயர்ஸாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு, எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, இந்த மாதிரி ஸ்டாக்கில் நீங்கள் தொடர்ந்து அக்குமுலேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டாக் வந்து அந்த செக்டரில் உள்ள டாப் 5 ஸ்டாக்குக்குள்ளே ஒரு ஸ்டாக்காக இருக்கும் பொழுது, நல்ல ப்ரொமோட்டர் ஹிஸ்டாரிக்கலாக நல்ல ரெக்கார்டு வச்சுருக்கும் பொழுது அங்கே தான் உங்களுக்கு லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். நண்பர்களே, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.